ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அண்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான வண்டி தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். RX100, அதுவும் ஃபுல்லி ரெஸ்டோர்ட் வெஹிக்கிள். பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய பேருக்கு ஃபேவரட்டான 100 பிளாக் கலர் ரெஸ்டோரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் அப்படியே எந்த வண்டியும் போடுறதில்ல. அட்லீஸ்ட் 75% ரெஸ்டோரேஷன் பண்ணி தான் போடுவேன். இல்லை எனக்கு பேமெண்ட் வைஸில் எனக்கு ஃபுல்லாகவே பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபுல்லி ரெஸ்டோரேஷன் பண்ணி போட்டுருவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி இந்த வண்டி இருக்கா இந்த வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நான் கொண்டு வர எல்லா வண்டியுமே புக்கிங் ஆகிடும். புக்கிங் ஆகிட்டு 3 to 4 months இந்த வண்டி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க என்கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ எந்த ஊர்லேருந்தோ எந்த நாட்டிலேருந்தோ தமிழ்நாடோ வெளிநாட்டிலேருந்தோ தமிழர்கள் பார்த்திங்கன்னா வரத்துக்கு முன்னாடி 3-4 monthsக்கு முன்னாடி என்னை நம்பி சும்மா வீடியோவில் மட்டும் பார்த்து வண்டியை கூட நேரில் பார்க்காம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கூட பார்க்காம என்ன நம்பி ட்ரஸ்ட் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டு 70,000 80,000 1 லட்சம் சொல்லிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு என்னை வண்டி பண்ண சொல்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பேமெண்ட் விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. ப்ளஸ் நான் பேமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது நம்ம சேனல் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ பக்காவாக வண்டி இருக்கா, சூப்பராக இருக்குங்க. எனக்கு கண்ணு அப்பப்போ அங்கே போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் கொஞ்சம் மழை சேர சகதியமாக இருக்கிறதுனால ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்து ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் கொஞ்சம் சகதி ஆகிடுச்சு. மழை தண்ணியெலாம் பட்டு தொடச்சேன் இப்போ தான். ஸோ இந்த பாலிஷ் பார்த்திங்கன்னா இன்னும் போட்டோம் வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிறதே உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குல்ல பக்காவாக. இன்னும் இன்ஜின் கேஸ் இதெல்லாம் மழை தண்ணி பட்டதுனால கொஞ்சம் பாலிஷ் போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பாலிஷ் போட்டிருந்தேன். ஏன்னா டெலிவரி இருக்குது இன்னும் ஒரு 2-3 டேஸில். ஸோ பாலிஷ் போட்டு இன்னும் ரப்பிங் பாலிஷ் போட்டு வச்சுக்கோங்க. கேஸ் நான் இங்கே மட்டும் போட மாட்டேங்க, இங்கே மட்டும் போட மாட்டேன். இதுவும் பெயிண்டிங் தானே, அங்கேயும் க்ரீம் பண்ணி அங்கேயும் ரப்பிங் பாலிஷ் போடும்போது அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் வண்டி. ஸோ கட் சீட்டு கேட்டார், கட் சீட் போட்டாச்சு. மிரர்ஸ் போட்டாச்சு. ஏஞ்சல் பம்பர் எவ்வளோ அழகாக இருக்குது வண்டியில் வந்து ஒரிஜினல் ஏஞ்சல் பம்பர். சில பேர் ராடு கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அதை போட்டு தரேன். ஸோ வண்டி ஃபுல்லாக ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணி எப்படி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஒரே ஒரு ரஸ்ட்டு திங் கூட கண்டுபிடிக்க, ஒரே ஒரு துரு பிடிச்ச திங் கூட நம்ம வண்டியில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பக்காவாக எல்லாமே நிக்கல் பண்ணி சூப்பராக பிராண்ட் நியூ ஸ்பேர்ஸோடு நான் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 275 போடுவாங்க. 275 போட்டிங்கன்னா கனமாக இருக்கும். 250 தான் ஒரிஜினாலிட்டியில் வந்தது. பேக்கில் 275 வந்தது. எதுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியில் அவங்க அப்பயே அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லிம்மாக இருக்க டயர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், கிரிப் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு த்ராட்டில் விட்டால் கூட கிளச்சை பிடிக்கும்போது நார்மல் பிக் டயர்ஸை விட ஸ்லிம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல லூஸாகவும் லென்த்தாகவும் போகும், நல்ல கிரிப் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அப்பயே 250 அண்ட் 275 பேக்கில் கொடுத்துருக்காங்க, 250 ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இப்பயும் தேடி கண்டுபிடிச்சி அந்த 250 டயர் எம்ஆர்எஃப்பில் தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கேன் ஒரிஜினல் பேட்டர்னில். ப்ளஸ் மீட்டர்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காமிச்சிருப்பேன். ஸோ புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். RX135 போட்டிருப்பேன், 100 போட்டிருப்பேன், RXG போட்டிருப்பேன், புல்லட் போட்டிருப்பேன். புல்லட் கூட போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ. இருந்தாலும் நீங்கள் இன்னும் புல்லட்டுக்கு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். விண்டேஜ் புல்லட்லாம் கூட எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு FC இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. நம்ம சேனலில் எந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுத்தாலும் சரி, சேசிஸ் நம்பர், புக்கு, டாக்குமெண்ட்ஸ், இன்ஜின் நம்பர் எல்லாமே FC இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே அப் டு டேட் தான் கொடுப்பேன். என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் அதை அப் டு டேட்டில் கொடுப்பேனா இல்லையா, இல்லை அதில் என்ன மிஸ் ஆகினா கூட நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கினவங்களுக்கு 100% தெரியும். ஏன்னா எதில் வேணால் நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஸ்பேரில் எதனா போச்சுனாலும் சரி பண்ணிக்கலாம், இன்ஜினில் எதனா போச்சுனாலும் சரி பண்ணிக்கலாம், பெயிண்டிங்கில் எதனா ஆச்சுனாலும் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிற விஷயம். ஆனால் சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸில் மட்டும் எதனா ஒரு சின்ன ஃபால்ட்டானால் கூட அது விற்ற எனக்கும் ப்ராப்ளம், வாங்கணும் உங்களுக்கும் ப்ராப்ளம், நீங்கள் யாருக்காவது கொடுக்க போனீங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம். அதனால் அது 100% என்கிட்டேருந்து போகும்போது ஒரிஜினாலிட்டியான நம்பர்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் புக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா வாங்குகிற நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ப்ளஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் யார்கிட்டயா கொடுக்க போகிறீங்கனாலும் பயமே இல்லாமல் ஆமாண்டா இது ஒரிஜினல் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் தான், ஒரிஜினல் புக்கு தான், யார்கிட்ட வேணால் நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ஸோ பயப்படாமல் கொடுக்கலாம். அந்த பயம் பார்த்திங்கன்னா இந்த சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பஞ்ச் பண்ண வண்டியை வாங்குறாங்க பார்த்திங்களா, கம்மியாக கிடைக்குதுன்னு அவங்களுக்கு அது இருக்காது. எங்கே நாளப்பெல்லாம் அவங்களுக்கு கேட்பாங்களோ, இவங்க வந்துடுவாங்களோ, அவங்க நம்ம தைரியமாக பண்ணலாம். அதனால தான் நான் மூஞ்சி காமிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். ப்ளஸ்ஸு ஓப்பனாக அந்த சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது எதுக்காகனா, நான் கரெக்டாக அந்த புக் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவ்வளோ தைரியமாக நான் சொல்லிகிட்ருக்கிறது காரணமே அதுதான். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன், அது நீங்கள் பார்க்குறீங்க எல்லா வண்டியிலையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும், புதுசாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய பழைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். வாங்க இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு ஃபுல்லி ரெஸ்டோர்ட் RX100 ஒரிஜினாலிட்டி லுக்கில் இருக்க ஒரு RX100 பிளாக் கலர். ஸோ பக்காவான ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தாச்சு. ஸோ எப்படி இருந்தது அதோட பீட்டு, அதோட கிக்கிங் ஸ்டைலு. நீங்கள் நம்ம சேனலில் எல்லா வண்டியும் பாருங்களேன், கிக் பண்ணால் அழகாக கிக் ஆகும். அந்த லூஸாக போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த கிக்கரில் இருக்க புஷ்ஷு, அதில் வந்து ஒரு பிளேட்டு, அதில் ஸ்ப்ரிங்கு, அது எல்லாமே நான் புதுசு தான் போடுவேன். ஸோ அப்படியே இன்ஜினை கழுட்டுறமேன்னு சொல்லிட்டு இன்ஜினில் பற்ற வேலைலாம் பார்த்துட்டு இன்ஜினில் இருக்க சாமாவை அப்படியெல்லாம் போட்டுற மாட்டேன். ஏன்னா அதில் இருக்க அந்த புஷ்ஷு அதெல்லாம் பழசாக இருக்கும். அதெல்லாம் வந்து நான் புதுசு போடுறதுனால கிக்கர் வந்து பக்காவாக இருக்கும். அப்படியே சில வண்டியில் கிக்கர்லாம் செட் ஆகணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி வாஷர் வைப்பாங்க. ஏன்னா பழைய கேஸ் பார்த்திங்களா, அதனால் அந்த பழைய கேஸை வந்து அது அப்படியே தானே போட முடியும். ஏன்னா பழைய கேஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கேஸ் இப்போ வர்றதில்லை. அது பழைய கேஸ்னு சொல்கிறதோட வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டி கேஸ். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி கேஸை நம்ம போடணுன்னாலும் அதில் எதனா சரியில்லைனாலும் நம்ம அதெல்லாம் பட்டறையில் கொடுத்து வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வச்சு, அது மெக்கானிக் வந்து நான் பக்கத்துலேருந்து பார்ப்பேன். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவார். அந்த கிக்கர் விஷயங்கள்லாம் செட் ஆகும். ஆனாலும் அப்படி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஸோ கிக்கர் அடிக்கும்போது போட்டு மற்ற வண்டியை உதைக்கிறப்ப டொம்முன்னெலாம் உதைக்காதீங்க, போட்டு அழுத்தாதீங்க. கால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி கீழே டச் பண்ண உடனே நீங்களும் காலை ஃபுல் பேக் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வரும்போது ஈஸியாக வரும். நல்லா போட்டு அழுத்துறீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா உள்ளே டேமேஜ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பழைய வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரோம். ஆனால் இன்ஜினை சம்மந்தப்பட்ட வரைக்கும் இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே பிராண்ட் நியூலாம் கிடைக்கிறது இல்லைங்க. வண்டியில் இருக்கிறதே வச்சு தான் அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி போட்டு ஒரு 40,000-50,000 கிலோமீட்டர் நம்ம ஓடுற மாதிரி இன்ஜினையும் சரி போரையும் சரி பண்ணித்தரோம். அப்போனா குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது 5 வருஷங்கள், குறைஞ்சது அந்த வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு நல்லா ஓடும், எந்த பிரச்சனையும் வைக்காமல். அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஸ்டார்டிங் பொறுமையாக ஓடி, ஏன்னா எல்லாமே ரீபோர் பண்ண வண்டி. அப்போது நீங்கள் பொறுமையாக அதை ஓட்டி செட் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகலாம். அது வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், சிட்டிக்குள்ளேயே ஓட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ கிக் பண்ணும்போது ஃபுல்லாக போட்டு பவர் போட்டு மிதிக்காமல் லைட்டாக ஒரு கிக் பண்ணி நீங்களும் காலை வந்து அப்படி அடித்து காலை தூக்குங்களேன். அதோட கிக் போயிட்டு அப்படியே உங்கள் காலை வரும்போது அதுக்கு ரிலாக்ஸாக வர்றதுனால கிக்கிங்கோட லைஃப் நல்லாயிருக்கும். அந்த கிக்கரோட லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. லைட்டாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல லைஃப் வரும். வெயிட்டாக யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு வராது, செலவு வச்சிடும். ஸோ அதனால தான், ஏன்னா வண்டி நான் பார்த்து செய்கிறேன், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சின்ன விஷயமாக தான் தெரியும். இதில் வர்றது எல்லாமே க்யூர் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியும். சில பேர் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் வந்தாலும் அது பெருசாக நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க, எல்லாமே க்யூரபிள் தான். ப்ராப்ளம் வராத வண்டி எங்கேயுமே கிடையாது. ஓப்பனாக பேசணுன்னா அதுதான். ஸோ எதுலையுமே வராது, இதில் வராது அதில் வராது, நம்பி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாலாப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்க பழைய வியூவர்ஸும் சரி புது வியூவர்ஸும் சரி, வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என் நம்பரை நான் வந்து ஒரு பப்ளிக்கில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, வாங்குறவங்க வாங்காதவங்க விசாரிக்கிறவங்க எவ்வளவோ பேர் பார்த்திங்கன்னா எனக்கு டவுட்ஸ் கேட்குறவங்க வந்து நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னால் வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாது. ஒரு சேட் பண்ணி 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கீழே போய்டும். அடுத்த நியூ சேட்ஸ் வந்துடும். எனக்கு கால் பண்ணுங்கள், மிஸ் கால் பார்த்தோன்னா நான் உடனே 100% நான் எடுக்கலனாலும் கால் பண்ண, நீங்கள் கால் பண்ணதை பார்த்தாலும் உடனே கால் பண்ணுவேன். ஸோ கால் பண்ணி என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், 100% நான் அதுக்கு சொல்யூஷன் தருவேன். அண்டு எதனா ஸ்பேர் வேணும், முக்கியமான எதனா ஸ்பேர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்காத ஸ்பேர்ஸ்னால் சொல்லுங்கள், நான் 100% உங்களுக்காக, ஏன்னா நான் அதை வாங்கி எடுத்துகிட்டு போய் போடணும், அதனால் நான் உங்களுக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ப்ளஸ் வண்டி எல்லாமே நான் சொல்லிட்டேன். வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிக் பண்ணணும், சின்ன மழை துளிகள் பட்டால் கூட கொஞ்சம் நேரம் காயறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க. அப்போ தான் அந்த ரஸ்ட்டு பட்டு அது துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ வண்டி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்னும் ஐடியாஸ் எதனா வேணும் என்கிட்ட கேளுங்க. வண்டி பார்த்திங்கன்னா FC 2025 வரைக்கும் இருக்குது, 2025 வரைக்கும் இருக்குது.
மூணாவது ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் இருக்குது. நான் ரெனுவல் புதுசாக போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா முடிஞ்சு போச்சு. பழைய ஓனர் கொடுக்கும்போது எனக்கு இன்சூரன்ஸ்லாம் கொடுக்கல. பட் நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். டேக்ஸும் அப் டு டேட்டில் தான் இருக்குது. டேக்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணால் போதும். சென்னையில் இருந்தால் நானே பண்ணி கொடுத்துருவேன். வெளியூரில் இருந்தால் நீங்கள் தான் அந்த அட்ரஸ் வச்சு உங்களோட ஆர்டிஓ ஏஜென்ட் கிட்ட சொல்லி டிரைவிங் ஸ்கூல் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் கொடுத்து நான் கொடுக்குற டிஓ ஃபார்ம் செட் ஃபார்ம் 2930 பழைய ஓனர் சைன் பண்ண ஃபார்ம் செட் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் அங்கே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனில் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால 100% வந்து வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது ஓனர் எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்காங்க. கண்டிஷன்லேயும் சரி, புக் வைஸ்லேயும் சரி, டாக்குமெண்ட்ஸ் வைஸ்லேயும் சரி, எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால வண்டியை டெலிவரி பண்ண போகிறேன். ஸோ வண்டி எப்படி இருக்குது? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். நான் 100% நல்லா பண்ணி தரேன். ஸோ புல்லட்டும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.